வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம சிபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம டைரெக்டாக எதுக்கும் கொடுக்கறது இல்லை. என்டையராகவே இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருந்துச்சு. காஷியஸ் புல்லிஷ் கான்செப்ட் தான். ஸோ குறிப்பாக டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால மார்க்கெட் இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் இருந்துச்சு. மார்க்கெட்டில் உள்ள கீ நியூஸஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கார்ப்பரேட் பொறுத்த வரைக்கும் ஐடியோட செக்டாரோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு இருக்கு. டிசிஎஸோடது ஆல்ரெடி வந்திருக்கும், அதை நம்ம கப்பல் ஆஃப் வீடியோஸ்லையும் பேசியிருந்தோம். விப்ரோ வந்து Q4 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ April 16th அந்த டேட்டில் வந்து பைபேக் ப்ரொபோசல்ஸு ஃபர்ஸ்ட் இன் 3 years வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. இதை பற்றி ஒரு தனியாக ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பேசுவோம். இன்ஃபோசிஸ் வந்து April 28th வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2027 பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு காஷியஸான பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகுங்கிறது நிறைய பேரோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. JSW ஸ்டீல் வந்து ஒரு அற்புதமான நியூஸ் வந்திருக்கு. JSW ஸ்டீல் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வித் சவுத் கொரியாவோட போஸ்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. 60 million tons per annum கெப்பாசிட்டிக்கு தே ஆர் பிளானிங் சம் ஜாயின்ட் வெஞ்சர். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரிலேட்டிவ் ஃபீல்டுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஹைலைட்டான நியூஸ் இருக்கும். குறிப்பாக JSW ஸ்டீலுக்கு இது ஒரு அருமையான நியூஸு. மார்கன் ஸ்டான்லி வந்து டிமார்ட்டை வந்து ஒரு டார்கெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக வந்து 4600ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டார்கெட் ப்ரைஸ் வந்து மார்கன் ஸ்டான்லி டிமார்ட்டுக்கு வச்சிருக்கிறது 5188. ஸோ அவங்க வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா, லோ ப்ரைஸில் ஹை வால்யூம் கொடுத்து நிறைய கஸ்டமர் செக்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே ரீச் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்குது ஒன்ஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அட்வென்ட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு PE ஃபர்ம் வந்து 2750 crores வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக இருக்குது. ஃபியூச்சர் க்ரோத் பிளான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. இந்தியன் பேங்க் வந்து ஓவரால் எல்லாமே ஃப்ரெஷ் கோல்டு அண்ட் சில்வருக்கான இம்போர்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து கோல்டு சில்வர் இந்த இதை ப்ரிடாமினெண்ட்டாக வச்சிருக்கிற கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். லைக் டைட்டன், கல்யாண் இது எல்லாமே. ஸோ RBI இது எதுக்கு பெருசாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளும் கண்ணாப்பின்னான்னு ஏறியும் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ஹியூஜ் வால்யூமில் இம்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது கோல்டு அண்ட் சில்வர் ஸ்டாக்ஸுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். US-ஈரான் சீஸ்ஃபயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, க்ளோஸ் டு ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இந்தியாவோட GDP வந்து ப்ரொஜெக்டட் டு 6.9% ஃபினான்ஷியல் இயர் 2026ல் 7.3% ஃபினான்ஷியல் இயர் 2027. ஸோ ஓவரால் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஸ்டில் ரிமைன் அண்டர் டாப் க்ரோத் எக்கனாமி இன் த வேர்ல்டுங்கிற மாதிரி ஓவரால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. FIS பொறுத்த வரைக்கும் April 16th அன்னைக்கு 16th as on டேட்டுக்கு 382 crores வந்து உள்ளே போட்டிருக்காங்க. வேறஸ் வந்து DIS வந்து 3428 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ DISோட செல்லிங் பிஹைண்ட் என்ன ரீசன் இருக்குது அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. FISோட பையிங்க்கு என்ன ரீசன் இருக்குன்னா, மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக ரெக்கவர் ஆகிட்டு வர்றதுனால. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகி 0.07% கிட்ட பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன், பட் ப்ரிடாமினன்ட் ஆஃப் பீப்புள் வந்து சைட்வேஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க இந்த ஜோனில் இருக்குது. பட் ஓவரால் டைட் சப்போர்ட் ஜோனாக 24,400 to 24,800 ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 17.9 ரிமைன்ஸ் த சேம். கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்குது. 14-15ங்கிற ரேஞ்சுக்கு வரணும். ஸோ ஐடி செக்டர் 1.1% அப்பு, மெட்டல்ஸ் 0.9% அப்பு, கன்சியூமர் 0.7%, ஆட்டோ 0.4%, FMCG ஃப்ளாட்டு, பேங்கிங் -0.06, ஹெல்த் கேர் -0.4, ஜுவல்லரி
-1.2 ஆல்ரெடி சொல்லியிருந்த நியூஸ்னால. டாப் மூவர்ஸ் ஆஃப் ட்ரேட் டேட் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஜுடியோ வந்து அவங்களோட பியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓவரால் ரொம்ப ஸ்ட்ராங் காம்படிஷன் வந்து போடுறாங்க. ஷார்ட் கவரிங் மொமெண்டம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜுடியோ திரும்பியும் புஷ்பேக் ஆகி அதோட பழைய நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டாக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போவே உடனே ஜம்ப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதானி போர்ட்ஸ் வந்து 2.3%, ஸ்பெசிஃபிக்காக ஜாயின்ட் வெஞ்சர் வித் போஸ்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இது நடந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு இப்போ சொல்லியிருந்தேன். அதனால நிறைய ட்ரேட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அஃப்கோர்ஸ் 1.8% இன்க்ரீஸு. ப்ரிடாமினெண்ட்டாக டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நுவாமா அப்படிங்கிற ஒரு அனலிஸ்ட் குரூப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎல் வந்து கான்ஃபிடென்ட்டாக பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா அனலிஸ்ட் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிசிஎஸ், விப்ரோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணிட்டு இன்ஃபோசிஸும் மோர் ஆர்லெஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஒரு வெல் பொசிஷனில் இருக்குங்கிறதுனால 1.1% இன்னைக்கான நாளில் அப்பு. டாடா ஸ்டீல் அண்ட் எல்என்டி வந்து அகெயின் 0.9 to 1% அப்பு. ரீசன் அகெயின் த ஜாயின்ட் வெஞ்சர் வித் ஜேஎஸ்டபிள்யூ அண்ட் போஸ்கோ. இதுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த 2 கம்பெனிக்குமே ஒரு பாசிட்டிவான நியூஸ். டாப் லூசர்ஸ் வந்து HDFC பேங்க்கு. ஸோ அவங்களோட Q4 ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 17.8% இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. ஓவரால் ஆல்ரெடி வந்து HDFC பேங்க் நிறைய ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிட்டு வருது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் HDFC பேங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் லாங் ரேஞ்ச் பார்க்குறீங்க அப்படின்னா. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் -2.5% டவுனு. டைட்டன் -1.5% டவுனு. மெயின் ரீசனாக இருக்கிறது வந்து இந்தியன் பேங்க்ஸ் எல்லாமே அந்த கோல்டு சில்வர் இம்போர்ட்டை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான். பஜாஜ் ஃபினான்ஸு, கோட்டாக் பேங்க் இது எல்லாமே எஃப்ஐஎஸோட ப்ரிடாமினன்ட் செல்லிங் ப்ரெஷர்னால இன்னைக்கான மார்க்கெட்டில் டவுன் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் நல்ல கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா கன்ஃபார்மாக சொல்கிற ரெவன்யூ வில் க்ரோ அப் டு 9.6%ங்கிற மாதிரி நிறைய அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் கன்சிடரபிள் ரேஞ்சில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே என்ன கேட்டால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அக்யூமுலேட் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற ரேஞ்சோட கம்மியாக இருந்தால் அக்யூமுலேட் பண்ணுங்கள். டிஃபென்ஸ் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டாடா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இப்போதைக்கு நியூஸ் பாசிட்டிவாக இருக்கணும்னு உடனே ஜம்ப் இன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்போ வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வார் ஃபுல்லாக முடியட்டும், அது வரைக்கும் காஷியஸாகவே கன்சிடர் பண்ணுங்கள். டிமார்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். பட் சைக்கிளிக் ட்ரேட் பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். குஜராத் கேஸ் பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட் வந்து பை ஜோன் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னாலனா, இப்போ இந்த ஆயில் கிரைசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குஜராத்தோட கேஸ் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிட்டியில் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்என்ஜி வந்து ஒரு ஆல்டர்னேட் இதாக இருக்குங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பாசிட்டிவாக ஏற்றிருக்காங்க. ஸ்டாக்ஸ் டு அவாய்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் HDFC கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். கன்சிடரபிள் ஃபேஸில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிற ரேஞ்சை விட கம்மியாக இருந்தால் அக்யூமுலேட் பண்ணுங்கள். புது என்ட்ரி இப்போதைக்கு வேண்டாம். டைட்டன் புது என்ட்ரி இப்போதைக்கு வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். HDFC நீங்கள் இது கன்சிடர் பண்ணலாம். ஆலோக் இண்டஸ்ட்ரி அகெயின் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்ரு. ப்ரைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து ஓவரால் இவங்க வந்து எந்த ஒரு ரெவென்யூக்கான க்ரோத்தோ இது வைக்கல. கண்டினியூஸ் லாஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. 159% இயர் ஆன் இயர் லாஸில் இருக்குது டெக்ஸ்டைல் செக்டாரில் அந்த ஆலோக் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர் பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆயிலையும் பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. 96-98ங்கிறது பெர் டாலர் பேரல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ருப்பியுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. 92-93 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபார் ஷுர் 100 ரீச் ஆயிரும் என்னதான் முட்டு கொடுத்தாலும். ஸோ ஓவரால் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சாட்டர்டே மார்க்கெட் க்ளோஸ்டு. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800 to 25,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வார் வந்து எந்த இது இல்லாமல் இதே ஸ்டேஜில் போச்சுன்னா கொஞ்சம் காஷியஸ் புல்லிஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்ஸ் டு கன்சிடர் பொறுத்த வரைக்கும் டு கீப் வாட்ச் இன்ஃபோசிஸ் அண்ட் டிமார்ட். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.